Hello friends, welcome to ARK Diaries. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய 2 ஸ்ட்ரோக் வண்டி நான் போட்டுட்ருக்கேன். அதில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னாச்சும் கம்மியான பட்ஜெட்டில் வந்து சேலுக்கு இருக்கா நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் YAMAHA RX100 வாங்கி அதை வந்து ஒரு 40,000க்கு வந்து ஃபுல்லாகவே ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சேனலில் வந்து RXZ சேல் நான் போட்டிருப்பேன். ஸோ ப்ரைஸிங் எல்லாமே ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் எடுத்து ரொம்பவே பக்காவாக ஒரு 40,000க்கு ரெடி பண்ணியிருக்காரு. வண்டி பார்க்கறதுக்கு புது பைக் மாதிரி இருக்குது ப்ரோ. நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி வந்து ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா அப்படி சொல்லுவாங்க. வண்டி ரெஸ்டோர் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் ரொம்ப அதிகமாக காசு வாங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ பட்ஜெட்டில் நீங்கள் இந்த RX100 எடுத்தீங்க? 23 ப்ரோ. 23,000 எப்படி ப்ரோ கிடைக்குது? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஒரு 30,000 40,000. ஏன்னா வண்டி எடுத்து அதுக்கப்புறம் என்கிட்ட காசு இருக்கும்போது நான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிறேன், இல்லை நான் சேர்த்து வச்சு கூட ரெடி பண்ணிக்கிறேன். ஆனால் வண்டி ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு கம்மி பட்ஜெட்டை தேடிட்டு இருக்காங்க. ஸோ 23,000க்கு எப்படி கிடச்சிது? என்ன கண்டிஷனில் வண்டி எடுத்தீங்க? வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் தான் ப்ரோ வந்தது. மாமா வந்து மெக்கானிக்கு, அவர் மூலிமா தான் வண்டி எடுத்தது. நானும் கொஞ்ச நாள் தேடின்னு தான் இருந்தேன். தேடின்னு இருக்கும்போது அப்படியே மாமா சொல்லி எடுத்தேன். அப்புறம் வண்டி வந்து ஃப்ரேம் இன்ஜின் இருந்தால் போதும் ப்ரோ. மிச்சம் எல்லா பொருளுமே எல்லாமே கிடைக்கும். ஒரிஜினல் பார்ட்ஸே எல்லாமே கிடைக்கும் ப்ரோ. இன்ஜின் ஃப்ரேம் தான் ப்ரோ மஸ்ட்டு நமக்கு. அப்போ நல்ல ரன்னிங் கண்டிஷனில் தான் வண்டி எடுந்ததா நீங்கள் எடுக்கும்போது? ரன்னிங் கண்டிஷன் 23,000க்கு எடுத்திருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்லை ப்ரோ, ஹெச்லாம் நம்ம தான் ப்ரோ பண்ணது. ஓகே ப்ரோ. இப்போது அதான் உங்கள் அங்கிள் வந்து ஒர்க் ஷாப் வச்சுருக்காருன்னு நீங்களா? காரா பைக்கா ப்ரோ? பைக் கார் தான் ப்ரோ. ஆனால் பைக்கும் நம்ம பார்ப்போம் ப்ரோ. பைக் பெயிண்டிங்லாம் ஒர்க்லாம் பார்ப்போம். ஸோ அப்போ பைக் உங்களுக்கு சேலுக்கு வர வாய்ப்பு இருக்கா? இருக்குது ப்ரோ, இருக்குது ப்ரோ. சேலுக்கு வர வாய்ப்பு இருக்குது? இருக்குது ப்ரோ. அப்போது உங்களோட ஸோ இதில் பார்க்கும்போது YAMAHA வெங்கி போட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக YAMAHA பைக்ஸ் செம்ம கிரேஸ். RX100 நான் கண்டிப்பாக கேட்க போகிறது இல்லை. ஆனால் RX100 வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வண்டி. ஆமாம். ஸோ YAMAHA வெங்கி, ஸோ இது என்ன? ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே YAMAHA கிரேஸ் ப்ரோ. அண்ணன் நான் படிக்கும் போது அண்ணனே வச்சுருந்தான். அவன் என்ன இப்படி ரெடி பண்ணுறான் அப்படி ரெடி பண்ணுறான்னு இருந்தேன். அப்புறம் வண்டி ஒரு வாட்டி ஓட்டி பார்த்தேன். அதுலேருந்து கிரேஸ் ஆகிடுச்சு ப்ரோ. ஓகே பார்த்து ப்ரோ. இப்போது லாஸ்ட்டாக எவ்வளோ செலவு பண்ணீங்க? 42 ப்ரோ. என்ன நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க? பெயிண்டிங்கு, பிளேட்டிங், கிளச்சு, வெளி லுக்கு, போல்நட் கிட்ஸ் எல்லாமே புதுசு தான் ப்ரோ வண்டியில். ஓகே ப்ரோ. நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லா ஸ்பேருமே கிடைக்குதுன்ட்டு. ஆமாம். எவ்வளோ நாள் ஆச்சு இது ரெடி பண்ண? 1 மாதம் ப்ரோ ஆச்சு ப்ரோ. 1 மந்த்? ஒரு மாதம் கூட ஆயிருக்காது. அது எதனாலன்னா மழை வேறு நடுவில் பெரிஞ்சுது. அதனால பெயிண்ட் காயாது சொல்லி இது பண்ணி இது ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே. ரெடி பண்ணணும்னா மினிமம் ஒரு 15 டேஸ் தான் ப்ரோ ஆகணும். ஆனால் மழைலாம் பெஞ்சுதால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ப்ரோ. நம்மக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா 15 டேஸில் ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம். ஓகே, பண்ணலாம் ப்ரோ. ஓகே. ஆனால் வண்டி ஆனால் ஒரு புது கண்டிஷனில் தான் வச்சுருக்கீங்க ப்ரோ. எஃப்சி பண்ணிட்டீங்களா? எஃப்சிலாம் பண்ணியாச்சு ப்ரோ. அது 2026 வரைக்கும் கரண்டில் தான் ப்ரோ. அது எவ்வளோ ப்ரோ ஆச்சு? எஃப்சிக்கு மட்டுமே 6 ரூபா ஆச்சு ப்ரோ. ஓகே. டேக்ஸு எல்லாம் சேர்த்து, க்ரீன் டேக்ஸு, பொல்யூஷன் எல்லாமே, நேம் சேஞ்சு எல்லாமே சேர்த்து ஒரு 6 ரூபா ஆச்சு. ஓகே. எல்லாமே டயர்ஸ்லேருந்து எல்லாமே புதுசு போட்டிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. ஓகே. இப்போ இந்த உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க லாஸ்ட் ஒரு 2-3 மாதம் சேலரி சேர்த்து வச்சு தான் பண்ணேன் அப்படின்ட்டு வண்டியை. இப்போ அவ்வளோதானா? ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டீங்களா, இல்லை இன்னும் வண்டியில் ரெடி பண்ணுறதுக்கான தாட் இருக்கா? இப்போத்துக்கு எனக்கு ஓகே தான். ஆனால் போர் கொஞ்சம் ரெடி பண்ணணும் ப்ரோ. ஓகே. ஏமா பிக்கப் போரில் வந்து ஸ்லீவ் இறக்கியிருக்காங்க. ஸ்லீவ் இருக்கனால பிக்கப் நம்ம கம்மியாக இருக்குது. அதனால் போர் மட்டும் வேலை பண்ணணும் ப்ரோ. ஓகே ப்ரோ. சவுண்டு மட்டும் கேட்டுடலாமா வண்டி? ஓகே ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ. பைக் ஃபுல்லாகவே ரெஸ்டோர் பண்ணியிருக்கீங்களா? எங்கே ரெஸ்டோர் பண்ணீங்க? ஸோ இந்த பெயிண்டிங் எல்லாமே எங்கே ரெடி பண்ணீங்க?
ஃப்ரெண்டு இது பண்ணி விட்டான் ப்ரோ. ஃப்ரெண்டு ஒருத்தன் பெயிண்ட் வச்சுருந்தான். அவன் சொல்லியிருந்தான் இதுமாரி வேலைச்சல்ல நம்ம அண்ணா கடை இருக்குன்னு சொல்லியிருந்தான். வேலைச்சல்ல நம்ம புல்திவாக்கம் கிட்ட சார். ஓகே, எல்லாமே இங்கே தான் ரெடி பண்ணீங்களா? பெயிண்டிங்கு மெக்கானிக் ஷாப் எல்லாமே பக்கத்தில் தான். ஓகே, உங்களை எப்படி ப்ரோ இருக்குது சர்வீஸு? நல்லா இருக்கா உங்களுக்கு ஃபீட்பேக்கு? ஃபீட்பேக் சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் வண்டி ஃபஸ்ட்டு ஓட்டும் போது இருந்த ஃபீட்பேக்கோட இப்போ இருக்கிற ஃபீட்பேக் எனக்கு நல்லாவே இருக்குது ப்ரோ. ஓகே, எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க? எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. டைம் ஆனாலும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு ஷாப்போட டீட்டெயில்ஸ் கொடுங்க, நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஷூர். அண்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன்னா வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நான் வந்து பைக் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணணும் வாங்கணும் அப்படின்னா அது எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பைக் வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா நான் வந்து விக்கி ப்ரோவோட காண்டாக்ட் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ கம்மியான பட்ஜெட்டில் RX வந்துச்சு, RX100 135 வந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அவர் என்கிட்ட சொல்லுவார். நான் உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் ஷார்ட்ஸாகவும் சரி கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் போடுறேன். ஸோ சேனலுக்கு முதல் டைம் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் விக்கி ப்ரோவோட இன்ஸ்டா டீட்டெயில்ஸு, அதே மாதிரி வந்து அவர் ரெஸ்டோர் பண்ண ஷாப் டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி ஒரு பைக் ரிலேட்டட் கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ARK.